இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திவ்யாவோட பர்த்டே ஃபர்ஸ்ட் நான் விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் ஹாப்பி பர்த்டே டியர். Thank you so much. நாங்க ஆந்திரால இருக்க காலாஸ்திரி கோயிலுக்கு போக போறோம். இன்னைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம யூசுவலா கோயிலுக்கு போகலாம். அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து காலாஸ்திரி போக போறோம். யூசுவலா என்னோட பர்த்டேக்கு வந்து லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து திருத்தணி போயிருக்கோம். அது நமக்கு நல்ல ஒரு வைப் கொடுத்தது. பட் எங்களோட ஆனிவர்சரிக்கு தான் நாங்கள் திருத்தணி போயிட்டு வந்தோம் அப்படின்றதுனால இப்போ வந்து காலாஸ்திரி வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாங் டிராவல் சூப்பராக இருக்கும். என்னது லாங்கா இருக்கும். ஆமாம், லாங் டிராவல் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சார் கையில் ஒன்று இருக்குது, கிஃப்ட். திஸ் இஸ் ஃபார் மீ. இதுக்கு முன்னாடியே ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து பர்பிள்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்க. இதுக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? பிரிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிரிக்கலாமா? எஸ். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கிஃப்ட் வந்து ரேப் பண்ணி பிரிக்கிறது. என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. நான் பிரிக்கிறதுக்குள்ள நீங்க கெஸிங். பாவம் கஷ்டப்பட்டு எல்லாரும் பேக் பண்ணோம்னா ஈஸியாக பிரிச்சுடுவோம். ஆமா இல்ல, இது ஒரு ஃபிளிப்கார்ட் பார்சல். எடுக்கலாமா? என்னவா இருக்கும்? என்ன போட்டிருக்கு? தேங்க்யூ அகைன் சொல்லியிருக்காங்க. நான் பார்க்கும்போது எனக்கு கண்ணு கலர் வாட்ச். ஒரு சூப்பரான ஸ்டோன் வாட்ச். எஸ், எனக்கு வாட்ச்னால ரொம்ப செம்மையா இருக்கு பார்க்கிறதுக்கு. டைம் ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால தான். கட்டுங்க என் ட்ரெஸ்ஸுக்கும் ஈஸியாக மேட்ச் ஆச்சு. வருஷம் டிஃப்ரெண்டாக கொடுப்பேன். இந்த வருஷம் டைம் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு டைம் சேவ் பண்ணுவோம். ஆமாம், நம்மளும் இப்போ டைம் சேவ் பண்ணிட்டு சீக்கிரமாக கிளம்பணும். அப்போ தான் நம்ம வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வீட்டுக்கு வர முடியும். அண்ட் இந்த வாட்ச் வந்து இவங்க தான் கட்டி விட போகிறாங்க. அண்ட் கட்டிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். போகிற வழியில் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா பார்ப்பீங்க. திருப்பதி ரோட் பெரியபாளையம் போகிற வழியில் டைம் வந்து 7 o'clock ஆயிடுச்சு. ஆனால் சில்லுன்னு பெரியபாளையம் ரீச் ஆகிட்டோம். பின்னாடி சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. எஸ், பெரியபாளையம் கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes வந்தோன்னா இங்கே சூப்பராக ஒரு பூச்செடிங்கெல்லாம் இருந்துச்சு. மேரிகோல்டு தெரில எனக்குமே, ஆனால் அது சாமந்தி மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு, செம்மையாக. கிளைமேட்டுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா மே மந்த்து, ஆனால் செம்ம சில்லுன்னு சூப்பராக இருக்குது கிளைமேட். வர வழி எல்லாமே. சரி, கொஞ்ச நேரம் வண்டிக்கு ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டிருக்கோம். எங்களுக்கும் ரெஸ்ட் வேணும், அதனால் நிப்பாட்டிட்டோம். ஆனால் பின்னாடி ரொம்ப அழகாக இருக்குது. திவ்யாவா அழகாக. தேங்க்யூ. எங்கே போயிட்டு வரீங்க? ஸ்க்ரூ டிரைவர் வந்துச்சுங்க, அது எடுக்கலான்னு போனேன். இப்போ ஹெல்மெட்டை தள்ளி விட்டாங்க. ஹெல்மெட்டை தள்ளி விட்டது இவ. பர்த்டே பேபி அவைவெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. கணத்தில் போட்டுக்கோ. சரி மேடம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஆந்திராக்குள்ளே வந்துட்டோம். திஸ் இஸ் ஆந்திர பிரதேஷ். ஆமாம், நான் வந்து தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு வந்துட்டோம். இந்த ரோட்டில் ஒரு காக்கா கூட இல்லை. இன்னும் நம்ம வந்து 55 kilometers ட்ராவல் பண்ணி போவோம். ஹலோ, என்ன பண்ணுறீங்க? கோயிலுக்கு வந்துட்டோம். போய் சாமி பார்க்க போகிறோம். பின்னாடி தெரியுதா கோபுரம்? கோயில்கிட்ட தான் இருக்கும். பைக் வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போக போகிறோம். உள்ளே வந்து மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே அலௌடே கிடையாது. ஈவன் தெரியாமல் எடுத்துகிட்டு போனால் உண்டு. நோ, நம்ம வந்து டோக்கன் போட்டு எடுத்துகிட்டு போகணும். டோக்கன் போட்டு கொடுத்துட்டு போகணும் நம்ம. ஸோ போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். உள்ளே போய் சாமி தரிசனம் சூப்பராக பார்த்தோம்.
ஆமாம் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டு, நம்ம வந்ததும் லேட்டு. இப்போ டைம் வந்து 12 ஆக போகுது. அது இல்லாமல் பாதாள விநாயகர் பார்த்தோம். திவ்யா தான் ஃபஸ்ட்டு, நான் ரெண்டாவது. ஆமாம், நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்துட்டு பாதாள விநாயகர் பார்க்கல, பட் இந்த வாட்டி பார்த்தோம். ரொம்ப செம்மையான எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் தான் ஃபஸ்ட்டு போய் உள்ள போய் பார்த்தேன். செம்ம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வாட்டி ட்ரிப்பு தாறுமாறு, தக்காளி சோறு நல்லா இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நான் உள்ளேயுமே வைப் சூப்பராக இருந்தது. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பார்த்தோம். ஆனால் சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். படுத்து எங்கே போகிறோம்? அடுத்தது வீட்டுக்கு தான் போகணும். டைம் வந்து 12 தான் ஆகுது. நம்ம எப்பவும் 3 o'clock வீட்டுக்கு போயிடலாம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் பார்த்துக்கலாம். நம்ம அப்புறம் பால்கோவா கடைக்கு போகணும். ஆமாம், பால்கோவா கடைக்கு போகணும். பால்கோவா வாங்கணும். பால்கோவா கடைக்கு போய் பால்கோவா. ஓகே. எஸ், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்துச்சாச்சு. பால்கோவா வாங்க போகிறேன்னு சொன்னோம். பட் ஆனால் வந்து கடை ஷாப் இல்லை, வந்து க்ளோஸில் இருந்தது. நம்ம கோவிலேருந்து வெளியே வரும்போது டைம் வந்து 12 o'clock கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயில் வேறு கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. சட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டான ஒரு ரூட்லேயே உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். சபா இந்த பாருங்க, திவ்யாவை நான் வந்து மேப் பார்க்க சொன்னேன். ஆனால் கடைசியில் ஆந்திரா பார்டர்லாம் தாண்டி இங்கே கொண்டு போய் விட்டாங்க. ஒரு சின்ன கிராமம், ஆந்திரா பார்டர் தானே தான் நீங்க வர முடியும். அதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள கொண்டு போய் விட்டா. சுத்தி இருக்கவங்க எங்களை பாக்குறாங்க, இவங்க யாரு, நம்ம ஊருக்கு இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே, யாரு இவங்க? தெலுங்கு வேற தெரியாது, யார்கிட்ட போய் வழி கேட்கறது தெரியாது. இல்ல வழி கேட்டோம், போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு இடம் கேட்கும் போது சென்னைக்கு எப்படி போகணும்னு கேட்டேன். அவங்க ஏதோ சொன்னாங்க தெலுங்குல, பட் நமக்கு புரியல. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மேப் போட்டோம். அங்கிருந்து மேப் போட்டா திரும்ப அப்படியே சின்ன சின்ன ரோடுங்க, குட்டியா இருக்கு. நாங்களே யோசிக்கிறோம், இந்த சைடு தான் நம்ம வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. ஆனா சூப்பரா அட்வென்ச்சரா இருந்தது. ஈவன் அது ஃபாரஸ்ட், ரோடே கிடையாது, ஆளுங்களும் கிடையாது, வீடும் கிடையாது, எதுவுமே கிடையாது, கடை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஊரே கிடையாது. செம்ம ஜாலியா கூட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரிலாம் அட்வென்ச்சரா யாருக்காச்சும் கிடைக்குமா? செம்ம வெயில் வேறங்க, சரியான வெயில். ஆல்ரெடி ஒரு வாட்டி அவங்க சம்பவம் பண்ணாங்க, ஜலகம்பாறை போனோம், செம்ம சம்பவம் பண்ணாங்க. வீடியோ போடல, ஆனா இன்னொரு வாட்டி போடும்போது கண்டிப்பா வீடியோ போடுறோம். அது போன வருஷம், இது இந்த வருஷம். அடுத்த வருஷம் வேற சம்பவம் பண்ணோம், இல்ல இதே மாசத்துல கூட வேற சம்பவம் பண்ணலாம். இவங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், நம்ம வந்துட்டு அப்படி எப்படி சுத்தி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு சுத்தி வரும்போது எங்களுக்கு தாங்க தெரியும் அதோட பாடு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பயங்கரமா இருந்தது. வீட்டுக்கு வரும்போது டைம் வந்து 4 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு அங்கே வந்து தூங்கிட்டோம். இப்போ வந்து கேக் கட் பண்ணுற டைம். ஸோ கேக் வாங்கலாம்னு ட்ரை பண்ணோம். பட் எனக்கு கேக் சாப்பிட்ற மைண்ட் செட் இல்லை. வீட்டில் நாங்கள் மட்டும்தான், வேறு யாரும் இன்வைட்டும் பண்ணலை. கேக் சாப்பிட்ற ஆள் கிடையாது, அதனால நாங்கள் வந்து வாங்கலை. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ண போகிறோம். எஸ், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு கிட்ட எனக்கு தெரியல. எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.